அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார் ஃப்ரூட் வந்து பார்க்க போகிறோங்க. ஸ்டார் ஃப்ரூட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் பிஞ்சு இருந்துச்சு. நம்மளுக்கு ஃபிங்கர் புயலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விழுந்துருச்சுங்க பிஞ்சும் ஃப்ளவர்ஸும். நம்மளுக்கு மீதி என்ன இருக்குது, அதை எது முத்தி இருக்கோ அதை நம்ம வந்து இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறோங்க. ஸ்டார் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து முத்தையிலைனாலும் நம்மளுக்கு வந்து அப்படி தனியாக சாப்பிட்லாங்க. புளிப்பெல்லாம் ரொம்ப இல்லைங்க. நான் ஆல்ரெடி நம்மளுக்கு அறுவடை பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது பாருங்கள் எவ்வளோ இருக்கோ நம்ம வந்து இன்றைக்கி அறுவடை பண்ணிக்கலாம். பாருங்கள் இதில் முத்தினதை மட்டும் நம்ம அறுவடை பண்ணுறோங்க. மீதி வந்து பார்த்திங்கன்னா முட்டணும் கொஞ்சம் கலர் மாறிச்சுன்னா கொஞ்சம் நல்லா முட்டிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் நினச்சி பறிக்கிறேங்க. ஏன்னா இது இப்படியே பறித்தா கூட நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் நல்லா முத்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன். ரெண்டு மட்டும் அறுவடை பண்ணியிருக்கேன். பாருங்கள் மீதி இருக்குதுங்க. ஸ்டார் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு சீசன் அண்ட் இல்லைங்க, வருஷத்துக்கு 3 தடவை எனக்கு காய்க்குதுங்க. ஆனால் சம்மர் டைமில் பார்த்திங்கன்னா நிறைய காய்க்குதுங்க. இது மழை டைம்னால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பாருங்கள் நல்லாவே இருக்குங்க. அந்த ஸ்டார் ஃப்ரூட் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. புளிப்பெல்லாம் கம்மியாக இருக்குங்க. பாருங்கள் நீங்களே மரம் நல்ல ஹெல்த்தியாக